அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது பாவிகளோடு விருந்து உண்டார் என்பதை பார்த்து பரிசேயர்கள் அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு பேதுரு விருத்த சேதனம் பெறாத மக்களோடு சேர்ந்து உணவு அருந்துவதை மக்கள் குறை கூறினார்கள். அப்பொழுதுதான் பேதுரு ஒரு காட்சி கண்டதாகவும் அதன் மூலம் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியதாகவும் கூறினார். அந்த மக்கள் விருத்த சேதனம் பெறவில்லை என்றாலும் அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான். அதனால் அவர்களும் ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உணவு உண்பது தீட்டானது இல்லை என்று அவர் கருதினார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஒரு நல்லாயனை போல இருக்கிறார். அவர் தன்னுடைய மந்தையை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த மந்தையும் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றன. நாம் ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோமா? அப்படி என்றால் அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நாம் வாழ வேண்டும். அவ்வாறு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் நிறை வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் என்று ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறீர்களா? அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். இதுவரை நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டாலும் இன்று முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ உறுதி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். வான மண்டலங்களை படைத்தவரே, சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆவியான தேவனே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மத்தியில் வந்து எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீட்பரே, எங்கள் முன்னோடியே, எங்களுக்கு வாழ்வும் வழியுமாக இருக்கின்றவரே, போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நல்ல ஆயனை போல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தோளின் மீது போட்டு சுமக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய துன்ப நேரத்திலே எங்களை உம்முடைய செட்டையின் கீழ் வைத்து அரவணைத்துக் கொள்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழ் வைத்து அரவணைத்துக் கொள்வது போல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் நிழலில் வைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் கற்பாரையே, நீ நல்லவர், என்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உமது அன்புக்கு அளவே இல்லை தேவனே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேவனே, என்னுடைய பாவங்கள் கடும் சிவப்பாய் இருந்தாலும் அதை உறைந்த பனி போல வெண்மையாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் ராஜா. நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரப்பா. உங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தீர் தேவனே. சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. உம்மை விசுவசித்து உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளும் ராஜா. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மனதார மன்னிக்க கூடிய சக்தியை கொடும் ராஜா. மன்னித்து அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடும் தேவனே. உம்முடைய திருவுளத்தை எங்களுடைய வாழ்விலை வெளிப்படுத்தும் தேவனே. உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 18. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூற தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார்.
உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 10. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.